கேலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து டூ வீலர் காரில் எல்லாம் நட்டு போல்ட்டெல்லாம் கலட்டி மாட்டக்கூடிய பேட்டரியில் செயல்படக்கூடிய இம்பேக்ட் கன் வந்து இன்றைக்கி நம்ம ஆஃபரில் பார்க்குறோம். இதோட ஸ்பிண்டில் சைஸ் பார்த்தோம்னா 1/2 இன்ச்சு சாக்கெட் போடுற ஸ்பிண்டில் சைஸ் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 2 பேட்ரி இது கூட வந்துடுது. இந்த பேட்டரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர் ஹவர் உள்ள 2 பேட்ரி இந்த மிஷின் கூட வந்துடும். இந்த மிஷின் வந்து கிளாக் வைஸில், அதாவது டைட் பண்ணும்போது 400 நியூட்டன் மீட்டரும், லூஸ் பண்ணும்போது 450 நியூட்டன் மீட்டரும் பவர் இருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது கூட 20 வோல்ட் பேட்ரி 2 பேட்ரி வந்துடுது. அதோட இந்த மிஷினை வந்து நம்ம ஒரு ட்ரில் மிஷின் மாதிரியும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரியும் பயன்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி சாக்கெட்ஸும் அது கூட சின்ன சின்ன சாக்கெட்ஸு, ட்ரில் பிட்டு, உட்டில் யூஸ் பண்ணுற ட்ரில் பிட்டு, மற்ற கன்னில் போடுற அந்த ஓரிங் பின்னு எல்லாமே இதில் செட்டாக நமக்கு வந்து மிஷின் கூடவே எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுது. பிட்டு வந்து 5 பிட்டு இந்த மிஷினில் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அப்புறமா இந்த ஸ்க்ரூ பிட்டு, இந்த ட்ரில் பிட்டுலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சாக்கெட் ஒன்று நமக்கு வந்து இந்த மிஷின் கூட ஒன்று ஃப்ரீயாக வந்துடுது. பொதுவாகவே இம்பேக்ட் கன் டிசைனில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கையில் வந்து அதிர்வுகள் அதிகமாக வரக்கூடாது. அது போக இது பேட்ரி கன்னுங்கிறனால மேலே நம்ம நட்டு கலட்டும் போது அந்த அதிர்வு வந்து கட்டாயமாக பேட்ரி ஜாயின்ட்ஸுக்கு வரவே கூடாது. அது ரொம்ப கவனமாக வடிவமைக்கணும். அது இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டரியும் அந்த பாடி இணையிற இடத்துல நல்ல குஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் ஃபார்வேர்டில் ஓடுது. அதுக்கப்புறமா இப்போ ரிவர்ஸ் பண்ணுறோம். நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஒரு ட்ரிக்கு தான் கொடுக்கும். ஒரு ட்ரிக்கு அப்படியே லூஸ் பண்ணிட்டப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு ட்ரிக்கு கொடுத்து கலட்டுற மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ஓரிங்கு, இந்த பின்னெல்லாம் வந்து சாக்கெட் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதுவாக கலண்டு வெளியில் வந்துடாமல் இருக்கிற மாதிரி இந்த பின். இது நார்மலாக நம்ம கன்று பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ இப்போ புதுசாக பயன்படுத்துகிறவங்களுக்காக நிறைய விளக்கங்களோடு அதை தயார் பண்ணியிருக்கிறதுனால இதை பார்த்துக்குறோம். அந்த பின்னை போட்டு, இந்த ஓரிங் போட்டு அந்த பின் வந்து வெளியில் கீழே விழுந்துடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்காக இந்த பின்னும் இந்த ஓரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே மாட்டி மிஷினை ஓட்டி பார்க்குறோம். இப்போ வந்து இந்த அடாப்டர்னு சொன்னோம் இல்லையா, அந்த அடாப்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடாப்டர் மாட்டுறோம். அதோட இப்போ ஒரு ட்ரில் பிட்டு, இது வந்து ஹெச்எஸ்எஸ் ட்ரில் பிட்டு, அதாவது ஸ்டீலில் ட்ரில் பண்ணுற பிட்டு ஒன்று போட்டு எப்படி மாட்டுறதுன்னு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் இந்த மிஷினை வந்து ட்ரில் மிஷினாகவும் பயன்படுத்திக்கலாம். இது இம்பேக்ட் கன்று, பெரிய காரில் இருக்க டயரில் இருக்க நட்டை கலட்டுறதுங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இதை ட்ரில் மிஷினாகவும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இதை நீங்கள் வந்து நட்டை கலட்டுறதுக்குள்ள 24 mm நட்டு வரைக்கும் நீங்கள் இதை கலட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது 400 நியூட்டன் மீட்டர்ன்றனால நியூட்டன் மீட்டர் சார்ட் நீங்கள் இன்டர்நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 20லேருந்து 24 வரை நீங்கள் தாராளமாக இந்த மிஷினை போல்ட்டு கலட்டுறதுக்கு, நட்டு கலட்டுறதுக்கு 24 mm வரைக்கும் நட்டு கலட்டுறதுக்கு இந்த மிஷினை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். மேலும் விவரங்களுக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.